ரத்தத்தை அதிகமா குடிச்ச கொசுக்கள் என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம கொசுக்கள் ரத்தத்தை செரிமானம் பண்ணுங்களா? இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பொதுவாகவே கொசுக்கள் ரொம்பவும் சின்னதா இருக்கும். அதுங்க அதோட உடம்பு காட்டி 3-4 மடங்கு அதிக அளவுல ரத்தத்தை அது வயிற்றுல உறிஞ்சி எடுத்துக்குங்களாம். கடைசியில அதுங்க நிறைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதை பறக்கவும் நடக்கவும் முடியாதான். அப்படி பறக்கவும் நடக்கவும் முடியாத கொசுக்கள் ஒண்ணு நம்ம கையில அடிபட்டு செத்துருங்க. இன்னும் சில கொசுக்கள் அந்த ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே வெடிச்சு சிதறி போயிருதுங்க. வேற ஒரு சில கொசுக்கள் அந்த ரத்தம் வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறம் உயிரோட இருக்குங்களாம். அப்படி உயிரோட இருக்கிற கொசுக்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் அதனோட வேலையா ஆரம்பிக்குங்க. அந்த கொசுக்கள் மறுபடியும் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் போது அதனோட ரத்தம் தானாவே வெளியேறுமா. ஆனா பாவம் அந்த கொசுக்களுக்கு இது தெரியாது. மனிதர்கள் கைகள் எட்டாத பகுதியில, விலங்குகளுக்கு வால் எட்டாத பகுதியிலும் தேடி கண்டுபிடிச்சு கடிக்கிற திறமை இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொசுக்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொசு மட்டுமே 100 முட்டை இடுமா. அதனால கொசுக்கள் ஒரு நாளைக்கு மட்டும் 6 தலைமுறையில பாத்துருங்களாம். இந்த வீடியோ பிடிச்சா அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.